கண்டுபிடிக்க ஒரு வழிதான் இருக்கு. பயப்படாத, பயப்படாத குதிரையே, பயப்படாத. நல்ல குதிரை, கை வச்சிடலாமா? ஐயா, கருப்பு குதிரை. கொஞ்சம் வேட்டையாக்க போவோம். நான் இந்த குதிரையில இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் ஒன்றும் வச்சு Hello guys, this is Vicky from VTech. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 சேனல் டால்பி டிடி ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் மேட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ப்ரீமியமாக வந்திருக்கு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷு, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் ஆம்பிளிஃபையர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 6 சேனலும் இண்டிவிஜுவலாக நீங்கள் செப்பரேட்டாக ஹேண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஃபங்க்ஷன் கிடையாது. நம்ம இதிலே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபங்க்ஷனும் அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், அனலாக் ஆம்பிளிஃபையருமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனலாக் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்கோம். நம்ம சூஸ் பண்ண பேனலும் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி கஜன்னு இல்லாமல் நீட்டாகவே ப்ரீமியமாக இருக்குது. இந்த பேனலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் நாப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. ஸோ சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாப்பு ப்ளஸ் பேஸ் டியூபிள், ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, ரியரு, சென்டர் சேனல், ஓவராலாக ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கிளாஸ் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒரு செல்டர் சுவிட்சு. ஆக்ஸ் பார்த்தீங்கன்னா டம்மியாக இருக்குது. USB 5.1 செல்டர் சுவிட்சு. இது மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே USBயோட டிஸ்பிளே வந்துடும். பார்த்தீங்கன்னா டிவிடியில் இருக்குது. ஸோ கம்மி பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பியில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா FM மோடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டம்மியாக தான் இருக்கும். ப்ளூடூத் USB மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ 5.1 செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ARC போர்டு ஆன் ஆயிரும். இதில் யூஸ் பண்ணிக்கிற HDMI போர்டு பார்த்தீங்கன்னா FT03 மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபியூடெக்கோட FT003 மினி டிகோடரு. லேட்டஸ்ட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணி வந்தால் 2.5 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் ஆடியோ வந்து பக்காவாக சப்போர்ட் பண்ணும். ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் வந்து TDA சீரீஸ்லேயே முடிச்சிட்டோம். TDA சீரியஸ் 7265 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்டீரியோ TDA 7265, சரௌண்டுக்கும் ஸ்டீரியோ, சென்டர் சேனலுக்கு மட்டும் மோனோ பண்ணி TDA 7265 போட்டிருக்கு. சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் தான் 52001943 காம்போல 2 பேரு. அதாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 inches 6 inch ப்ளஸ் 10 inch சப்வூஃபர் இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரு முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு ஒரு 8 ஆம்பியர் HD டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காப்பர் வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பர்சனலாக வைண்டிங் பண்ண சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஏதாவது ரேர் கேஸில் மட்டும்தான் நம்ம ரெடிமேட் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணி போட்ட டிரான்ஸ்ஃபார்மர் தான். உங்களுக்கு பவர் சப்ளை செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 MFDயில் ஸ்டோன் ப்ரோ கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணி DC பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் லைட்டுக்கு ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட்டு 5 amps SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 230 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு 5 amps அவுட்புட் வெளியே கிடைக்கும். அது இந்த ஃபேனுக்கு லைட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் நம்ம அனலாக் ஆம்பிளிஃபையர்னா பார்த்தீங்கன்னாவே இந்த UDயோட ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணுவோம். UDயோட அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கும். பவர் ஆம்ப் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் செல்வராஜ் அவங்களோட பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா இது வந்து 5 சேனலுக்கு 7265 காம்போவில் வரும். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் டைப்பில் வந்துடும். இந்த டிரான்சிஸ்டருமே நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற 52001943 காம்போ தான். இப்போ ஹீட் சிங் பார்த்தீங்கன்னா 6 லீஃப் ஹீட் சிங் வந்துடும் உங்களுக்கு. பின்னாடியே பேக் சைடே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது அதிகமாக. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து TDA 7265க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தேவையில்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டப் சவுண்ட் இருக்காது. அதனால 7265க்கு மட்டும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுக்கல. சப்வூஃபருக்கு மட்டும் 2 சேனலில் அதே அல்ட்ரா டிஜிட்டலோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட்டு ஒரே ஒரு சேனல் மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்காக. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த ரிலேக்குமே பார்த்தீங்கன்னா இந்த SMPSலேருந்து தான் உங்களுக்கு பவர் சோர்ஸ் போகுது. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி DTS டீகோடருக்கு பார்த்தீங்கன்னா FT003 மினி டீகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ARC அவுட்புட்டு, ஆப்டிக்கல் இன்புட்டு, கோஆக்சியல் இன்புட் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட்ஸ் எல்லாமே வந்துடும். ஆஸ் யூஷுவல் நார்மல் LS சர்க்யூட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆம்பிளிஃபையரோட ஓவரால் இன்டீரியர் இவ்வளோ தான் உங்களுக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு செலக்டர் சுவிட்ச் கான்ஃபிகரேஷன் வந்துடும். இந்த இடத்துல FT03 மினி டீகோடரு டால்பி DTSக்காக 5 சேனல் அதாவது 6 சேனல் பவர் ஆம்பு, சப்வூஃபருக்கு டிரான்சிஸ்டர் டைப்பில் போட்டு பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்கு 7265 TDA 7265ல போட்டு பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட்டு 8 ஆம்பியர் HD காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் சப்ளை யூனிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வோல்ட்டு 10,000 MFDல ஸ்டோன் ப்ரோ பிராண்ட் கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக 12 வோல்ட்டு 5 ஆம்ஸ் உங்களுக்கு SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டலோட மினி ப்ரோலாஜிக் போட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு 12 வோல்ட்டில் ரிலே போட்டு நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரே இவ்வளோ தான் உங்களுக்கு. நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆடியோ ரிசல்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக உங்களுக்கு நீட்டான ஆடியோ வந்துடும். இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங் அண்ட் லாஸ்ட் எண்டில் அப்லோட் பண்ணுறேன், அட்டாச் பண்ணி போடுறேன். இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படிங்கிற அதாவது ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டை டைப் ஆஃப் ஆம்பிளிஃபையர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் TDA சீரிஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இதே நம்ம பார்த்தீங்கன்னா IRF 150 போட்டு IRF 250 போட்டுலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ்ஃபெட் கான்ஃபிகரேஷனில் அதுவுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் முடிஞ்ச வரைக்கும். ஸோ ஆடியோ கிளாரிட்டி வைஸ் நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். DM பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்.